நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் பூஸ்டர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜியோ ஃபோனுடைய அன்பாக்சிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதோடைய ரிவ்யூவை இப்போ வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கேமரா குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2MP ப்ளஸ் VGA கேமரா கொடுத்துருக்காங்க. பேட்டரி ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 512 MB, அது மட்டும் இல்லாமல் இன்டர்னல் மெமரி 4GB கொடுத்துருக்காங்க. SD கார்டு வந்து நம்ம 128GB வரையும் போட்டுக்க முடியும். ஹெட்ஃபோன் ஜாக் வந்து 3.5 mm வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HD வாய்ஸ் கால் அண்ட் வீடியோ கால், அதுக்கப்புறம் 4G இன்டர்நெட் ப்ரௌசிங், மல்டிபிள் இந்தியன் லாங்குவேஜஸ், GPS கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க, வயர்லெஸ் FM ரேடியோ, வைஃபை கனெக்டிவிட்டி வந்து இவங்க இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இந்த மொபைல் வந்து இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். வந்து மொபைல் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய அவுட்புட் வோல்டேஜ் வந்து 5 வோல்ட்லேருந்து 0.7 ஆம்பியர் வந்து கொடுத்துருக்காங்க. இன்புட் வந்து 100 to 240 VAC வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 0.3 ஆம்பியர் வந்து சார்ஜர். இது வந்து லைஃப் மொபைல்லேருந்து இணைஞ்சு தயாரிச்சிருக்காங்க. நம்ம வந்து இப்போ மொபைல் எடுத்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஜியோ யூசர் மேனுவல் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. இப்போ வந்து நம்ம மொபைலை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஜியோ சிம் வந்து இதிலே வந்திருக்கு, இதிலே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம SD கார்டு வந்து போட்டுக்கலாம். இங்கே SD கார்டு போட்டுக்கலாம். இங்கே வந்து நம்ம சிம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மொபைலை வந்து ஆன் பண்ணலாம். ஜியோ ஃபோனை வந்து இப்போ ஆன் பண்ணுறோம். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அது லைஃபோடைய லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது மூலிமா நம்ம ஜியோ பே மூலிமா வந்து இதில் மணி வந்து அந்த ஆப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஜியோ ஆப்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து ஜியோ பேவும் கொடுத்துருக்காங்க. கேமராக்கு பக்கத்தில் வந்து இவங்க வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ் லைட் வந்து முன்பக்கமாக வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா பக்கம் கொடுக்காம வந்து ஃப்ளாஷ் லைட் வந்து இவங்க முன்பக்கமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஜியோ ஃபோன் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஜியோ டிஜிட்டல் லைஃப்னு வந்துச்சு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாய்ஸ் கமாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பழைய மாடல் மாதிரி தான் இவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2018 வந்து நியூ மாடல். ஒரு சில வித்தியாசம் மட்டும் இவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம மொபைலை வந்து ஆன் பண்ணிவிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா காலில் கான்டாக்ட்ஸ், ஜியோ ஸ்டோர், கேமரா, ஃபேஸ்புக், மெசேஞ்சஸ், ஜியோ டிவி, ஜியோ மியூசிக், ஜியோ சாட், ஜியோ கேம்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு புதுசாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இதோடைய கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து நம்ம பார்க்கலாம். கேமரா குவாலிட்டி வந்து ஓரளவு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து நம்ம வீடியோ மோடு வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோலையும் வந்து ஓரளவு நம்ம குவாலிட்டி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செல்ஃபி பார்க்கலாம். செல்ஃபி மோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜியோ டிஜிட்டல் லைஃப்னு இருக்குது. இதுதான் வந்து இதனுடைய மோட். இதுதான் நம்ம வீடியோக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் அதோடைய வீடியோ மோட் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் கொடுத்துருக்காங்க, மெசேஜ் கொடுத்துருக்காங்க, ஜியோ டிவி, ஜியோ மியூசிக், ஜியோ சாட் இந்த ஆப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஜியோவில் வந்து என்னென்ன ஆப்ஸ் வந்து இருக்கோ எல்லா ஆப்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ணி வந்து கொடுத்துட்ருக்காங்க. மற்ற மொபைல் மாதிரி கேலரி இருக்குது, கேலண்டர், கால்குலேட்டர், கிளாக், FM ரேடியோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஜியோ அசிஸ்டண்ட் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நம்ம வந்து இந்த ஆப்பை வந்து அசிஸ்டன்ட் புட் பண்ணிக்க முடியும். ஓவரால் வந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அலர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பேக் பட்டன். இதில் வந்து கால் பட்டன் வந்து வீடியோ மோட் அண்டு ஆடியோ மோடு வந்து இருக்குது. வீடியோ கால்குள்ள நம்ம இதில் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து இவங்க வந்து வீடியோ ஆப் வந்து இவங்க தனியாக கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், ஜியோ வீடியோ கால் இந்த ஆப் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் மூலிமா வந்து நம்ம வேறு ஜியோ மொபைல் ஃபோன் யூஸர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து டைரெக்டாக வீடியோ கால் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து மை ஜியோ ஆப் வந்து வழக்கமாக கொடுத்துருக்காங்க.
வழக்கமாக வீடியோ மியூசிக் நோட் பேட் வந்து உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. யூனிட் கன்வெர்ட்டர் எல்லாம் மற்ற மொபைல் மாதிரியே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா நியூஸ் ஆப் வந்து இதில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேவரேட்டாக அந்த ஆப்ஸ் வந்து நம்ம வச்சுக்க முடியும். இப்போ நான் பேக் வந்துடுறேன். இது வந்து அலர்ட்ஸ். நீங்கள் வந்து மொபைலில் எதாவது டவுன்லோட் பண்ணும்போது இல்லை வேறு எதாவது உங்களுக்கு எதாவது அலர்ட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த பட்டனை அழுத்தி வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். எதுவும் அலர்ட்ஸ் இல்லைனா நோ அலர்ட்ஸ்னு வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கான்டாக்ட்ஸ் வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். கடைசியாக வந்து இப்போ நம்ம பார்த்த ஜியோ ஃபோன் ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதனுடைய கருத்துக்களை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.